வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சில நியூமெரிக்கல் போடுவோம் ஆன் சார்ஜில். அப்போ தான் சார்ஜோட பேசிக்ஸை பற்றி தெரியும், குவான்டிசேஷனை பற்றி தெரியும். ஸோ an object has a charge of plus 4.8 into 10 to the power minus 18 coulomb. ஸோ அந்த அப்ஜெக்டில் இதுதான் அப்ஜெக்டு, அதோட சார்ஜ் எவ்வளவு? equal to plus 4.8 into 10 to the power minus 18 coulomb. 18 coulomb இது ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருக்கிறதுனால இட் இஸ் அது எலக்ட்ரான் அதில் இல்லை, எலக்ட்ரான் டிஃபிஷியன்சியாக இருக்குது, புரோட்டான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா எலக்ட்ரான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது, அதனால தான் இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரான் இன் எக்ஸஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எக்ஸஸ். இன் திஸ் கேஸ் எலக்ட்ரான் வந்து ஷார்ட்டேஜ். எலக்ட்ரான் அந்த பாடியை விட்டு போனதுனால தான் எலக்ட்ரான் ஷார்ட்டேஜ் ஆகுது. தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. எல்லாருக்கும் நமக்கு தெரியும் குவான்டிசேஷன். அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் occurred by a body is equal to number of electron into charge of one electron. Charge of ஒரு electron எவ்வளவு? 1.6 into 1.6 into 10 to the power minus 1.6 into 10 to the power minus 19 coulomb. So first caseல பார்ப்போம். In first case Q, அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சப்ஜெக்ட் has changed. எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட் கேஸில் ஷார்ட்டேஜ், எலக்ட்ரான் இஸ் லாஸ்ட். ஸோ Q is equal to N-னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் is equal to Q by E. It means this many number of electron the first case லாஸ் பண்ணியிருக்கு, அந்த பாடி லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் N is equal to Q. Q is equal to 4.8 into 10 to the power minus 18 divided by charge of an electron is equal to 1.6 into 10 to the power minus 19 is equal to 4.8 divided by 1.6 into 10 to the power 19. அங்கே படிச்சுன்னா ப்ளஸ் 19 ஆகிடும், ப்ளஸ் 19 ப்ளஸ் 1 18 minus 18 plus 19. So 4 times 3 times 3 times. So 3 into 10. Therefore N is equal to 30 electrons lost by the body. First case. இப்போ செகண்ட் கேஸில் மைனஸ் சார்ஜ். அந்த பாடி வந்து செகண்ட் கேஸில் பாடி என்ன பண்ணியிருக்குது? இந்த பாடி இஸ் minus 1 coulomb. minus 1 coulombனா it is acquired electron. It means it is excess of electron. எங்கேருந்து வேறு ஒரு பாடியிலேருந்து எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அந்த பாடி ஷார்ட்டேஜ் ஆஃப் எலக்ட்ரான், இந்த பாடி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு அது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ திஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் அண்ட் ஹேன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நான் செகண்ட் கேஸில் N is equal to Q by E. Q இங்கே என்ன வருது? 1 coulomb. நெகட்டிவ் நம்ம போட வேணாம். நெகட்டிவ் ஏன் நம்ம போடுறோம்னா நெகட்டிவ் இண்டிகேட் அந்த பாடி நெகட்டிவ் சார்ஜ் அக்வயர் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம எலக்ட்ரான் கேல்குலேட் பண்ணுற போது நெகட்டிவ் சைன் போட்டாலும் ஒன்று தான். எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணுற போது நெகட்டிவ் சைன் போட வேண்டியதில்லை. புரோட்டான் மென்ஷன் பண்ணுற போது நம்ம பாசிட்டிவ் சைன் போட வேண்டிய தேவையில்லை. N is equal to charge is equal to minus 1 coulomb divided by 1.6 into 10 to the power minus 19. So this become 1 by 1.6. இது ரெண்டையும் 10 into 10 to the power minus 19 இப்படி போட்டுக்கலாம். 10 to the power minus 19. இது எப்படிக்கலாம்? 10ஆல் இது இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10 divided by 16. 10 divided by 16 into 10 to the power plus 10 to the power plus 19. 10 to the power plus 19 then. So this becomes 0.625 into 10 to the power 19, or we can write it simply 6.25 into 10 to the power 8 electrons. N is equal to X electron. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சார்ஜுங்கிறதுனால இந்த பாடி எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ எலக்ட்ரான் அக்வயர் பண்ணியிருக்கு? செகண்ட் கேஸ் 6.25 into 10 to the power 18. So it means 625 into 10 to the power 1 to 16 electrons. அது
இந்த பாடி கெயின் பண்ணியிருக்கு. ஸோ n இஸ் அன் இன்டீஜர். n வந்து இன்டீஜராக இருக்கணும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்க முடியாது. இட் ஷுட் பி அன் இன்டீஜர். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ 1.5 எலக்ட்ரான், 1.5 எலக்ட்ரான் நாட் பாசிபிள். அது குவான்டிசேஷன் என்ன சொல்லுது, வேறு n ஷுட் பி அன் இன்டீஜர். நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவ் இருக்கலாம். நெகட்டிவ் வந்தால் எலக்ட்ரான், பாசிட்டிவ் வந்தால் ப்ரோட்டான். தேர்ட் கேஸில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இது பாசிட்டிவ்ங்கிறதுனால that body has lost electron. 10 electron in excess for that body. Now n is equal to charge. Charge is equal to 3 into 10 to the power minus 12 divided by 1.6 into 1.6 into 10 to the power minus 19. So this has become 30 divided by 16 multiplied by 10 multiplied by 10 10 cancel ஆகிடும் into 10 to the power 12 19 போயிடுச்சுன்னா 12 7 plus 7. So 30 divided by is equal to plus 1. So 1.875 is equal to 1. How much value is it comes? 30 divided by 16 is equal to 1.875 1.87 into 10 to the power 7, or we can write 1875 10 to the power 123 3 equals to 10 to the power 4 electrons. So இது positive charging எத்தனால this body lost the electron, shortage of எலக்ட்ரான். பாசிட்டிவ் சார்ஜ்னாலே ஒரு பாடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அது எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் தட் பாடி வில் ஹாவ் ஷார்ட்டேஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு பாடி நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா தட் பாடி இஸ் கெயின்டு எலக்ட்ரான். இட் மீன்ஸ் இட் ஹஸ் கவ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஃபண்டாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். when a piece of polythene is rubbed with wool, this is polythene and this is wool. So polythene wool இருக்குது. Rubbed with wool, a charge of minus 2 into 10 to the power minus 7 coulomb is developed on polythene. So இங்கே charge எவ்வளவு? Q is equal to minus 2 into 10 to the power minus 7 coulomb. It means electron is transferred. Electron இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ தான் அது நெகட்டிவ் சார்ஜ் இங்கே டெவலப் பண்ண முடியும். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகிருக்குன்னா எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. ஸோ ஃப்ரம் ஹியர் சார்ஜ். ஓகே, Q is equal to, so what is the amount of mass transferred to polythene? Amount of mass transferred to polythene is equal to number of electrons transferred to polythene into mass of one electron. ஏன் இங்கே n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானும் ஒரு எலக்ட்ரானோட மாஸை கேரி பண்ணிட்டு போகுது. ஒரு எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளவு? 9.1 இன்ட்டு 9.11 இன்ட்டு 10 to the power minus 31. ஸோ எத்தனை எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போதோ அத்தனை எலக்ட்ரான் மாசு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தட்ஸ் வை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்டு டு பாலித்தீன், number of electron polythene into mass of one electron. So இப்போ நம்ம number of charge எவ்வளவு? Charge on a body, charge acquired by this polythene is equal to number of electrons into charge of one electron. By quantization theory, by quantization, n is equal to an integer and E is the charge of one electron.
and q is equal to charge acquired. So now let us find out q தான் நமக்கு தெரியும், t கொடுத்துருக்காங்க, q is equal to 2 into 10 to the power minus 7 coulomb. E தான் நமக்கு தெரியும், E யோட value is equal to 1.6 into 1.6 into 10 to the power minus 19 coulomb, E யோட value. So n யோட value என்ன? So n is equal to charge acquired divided by charge of one electron. Therefore n is equal to charge. Charge எவ்வளவு? Charge is equal to minus 2 into 10 to the power minus 7 divided by number of electrons 1.6 into 10 to the power minus 19. So answer, so the 9 minus sign போட வேண்டிய தேவையில்லை. ஏன் மைனஸ் சைன் போட வேண்டிய தேவையில்லை? மைனஸ் சைன் ஏன் போட வேண்டிய தேவையில்லைன்னா போட வேண்டிய தேவையில்லைன்னா மைனஸ்னால தெரியுது எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மைனஸ் இப்போ எடுத்துருவோம், அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப், ஓகே நவ் n is equal to எவ்வளோ வரும்? 2 into 2 into 10 divided by 1.6 into 10 into 10 to the power minus 7 plus 19 இப்படி எடுத்துக்கலாம். So this is become 20 by 16. 20 by 16 எவ்வளோ? 1.20 divided by 16 into 10 to the power minus 10 to the power minus, it becomes 10 to the power minus, so 19 minus 12. Okay, so this is 20 divided by, that is 10 divided by 8 into 10 to the power minus 12. 10 divided by 12, so this is become 6.25. This is 1.25. 1.25 into this is become plus 1.25 into 1.25 into 10 to the power 12, or 125 into 10 to the power 10. So number of electron transferred is equal to 125 0 0 0 0 10 zeros, 1 4 5 6 7 8 9 10. So 1 to 5, it is an integer. Integer is minus infinity to plus infinity in terms of unity. 1 2 3 4 அப்படின்னு பாசிட்டிவ் சைடில் போகலாம், மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸில் போகலாம். ஸோ திஸ் இஸ் இன் த பாசிட்டிவ் சைட், இட் இஸ் அன் இன்டீஜர். ஸோ இன்டீஜருங்கிற போது, ஸோ 10 வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 125 into 10 to the power 10. So total mass transferred to polythene. பாலித்தீன் என்ன? ஒரு எலக்ட்ரான் போகுது, இப்போ இவ்வளோ எலக்ட்ரானு இங்கே போகுது. எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 125 into 10 to the power 10 எலக்ட்ரான் அங்கே போகுது. ஸோ அவ்வளோ எலக்ட்ரானோட மாஸும் போகுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு total mass transferred is equal to mass of is equal to amount of mass transferred is equal to number of electrons transferred, that is 125 into 10 to the power 10 into mass of one electron. So mass of electron already 3, mass of electron is equal to 9.11 into 10 to the power minus 31 into 9.11 into 10 to the power minus 31. So total mass is equal to this much amount of kgs. So this much 125 into 10 to the power 10 into 9.11. That becomes that how much it comes out? 31. So this is equal to mass total transfer is equal to 125 into 9.11 into 16 31 போயிடுச்சுன்னா 16 31 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 16 30 16 4 14 4 plus 10 14 15 minus 15 16 plus 15 is equal to 16 minus 15. So this is minus 31 minus 16, 31 minus 15 எவ்வளோ வருது? 31 minus 16 is equal to 5 1.
So minus 15 is the mass transfer. So this comes out to be 125 into 9.1. That multiply 125 into 9.1 is equal to 11 point something or 11.3 into 10 to the power minus 19. 11.3 into 10 to the power minus 19. 19 transfer. This much of kg is being transferred. So it is simple. Electron always carry mass with it wherever it is being transferred. So if the kg 11.3 into 10 to the power minus 19 kg is being transferred from wool to polythene. 10 to the power 12 alpha particle fall per second on a neutral sphere. இது ஒரு நியூட்ரல் ஸ்பியர் இருக்குது. நியூட்ரல் ஸ்பியர், இந்த நியூட்ரல் ஸ்பியரில் ஒரு செகண்டுக்கு 1 செகண்டில் எவ்வளோ பார்ட்டிக்கல் விழுது? 10 to the power 12 alpha particle, charged particle விழுது. So in t second it acquires a charge of an sphere. Calculate the time in which it gets charged by, in t second it gets charged by 2 microcoulomb. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லுது? ஒரு செகண்டில் 10 to the power 12 ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அது ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதாவது சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கு ஆல்ஃபாங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதில் போகுது. அப்போ ஒரு செகண்டில் அப்போ சார்ஜ் ஆகி இது வந்து 2 microcoulomb சார்ஜ் அக்வயர் பண்ணுது. 2 microcoulomb இன் டி டைம். ஒரு செகண்ட் இன்டூ டி செகண்டில், ஒரு செகண்டில் இவ்வளோ போகுது. இன் டி செகண்டில் இது 2 microcoulomb சார்ஜ் அக்வயர் பண்ணுது. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்? த சார்ஜ் acquired in 1 second by neutral sphere is equal to 10 to the power 12 into alpha. Alpha தான் கொடுத்துருக்காங்க. when charge on particle is equal to 2e. இதுதான் particle is equal to 10 to the power 12 charge on alpha particle. Charge on alpha particle into 2e. So therefore in t second it acquires a charge of 2 microcoulomb. Therefore in t second is equal to 2 microcoulomb. T second in t second 2 microcoulomb. T second எவ்வளோ சார்ஜஸ் அது உள்ளார போகும், அந்த ஸ்பியருக்குள்ளார போகும். T செகண்டில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோது? 10 to the power 12 into alpha, 10 to the power 12 into alpha into T is equal to 2 microcoulomb. 1 micro is equal to 10 to the power minus 6. So alpha பதில் என்ன பண்ணலாம்? 10 to the power 12 into alpha is equal to 2e. 1 alpha particle charge வந்து 2e into t is equal to 2 microcoulomb. இந்த 2 by 2 அடிச்சிடலாம். So it means 10 to the power 12 where e is equal to charge of the particle. Charge of the particle 1.9. Charge of the particle alpha particle is 1.6 into 10 to the power 19. 1.6 into 10 to the power minus 19. Charge of a particle. Charge of the basic charge of a particle is 1.6 into 10 to the power minus 19 into t is equal to 2 microcoulomb 10 to the power minus 6. 2 தான் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நான் இது எவ்வளோ வருது? This is equal to 1.6 12 minus 7 into 10 to the power minus 7 is equal to 10 to the power minus 6
into t விட்டுட்டோமே, into t is equal to 10 to the power minus 6. So minus 6 இங்கே வந்து minus 7 வரும், மேலே போனுச்சுன்னா 10 to the power minus 6 plus 7 into t, இது அங்கே போயிடுச்சு, t இங்கே இருக்குது, divide by 1.6. So t is equal to 10 to the power plus 1 minus 1 plus 1 plus 1 10 divided by 1.6 is equal to 100 divided by 16. 100 divided by அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம், 100 divided by 6 is equal to 6.25 second. It means, so 6.25 secondsல ஒரு செகண்டுக்கு இவ்வளோ சார்ஜ் அது உள்ளார போய், அண்ட் 6.25 செகண்டில் இது இந்த பார்ட்டிகம் 2 மைக்ரோகூலும் சார்ஜை அக்வயர் பண்ணும். எஸ்டிமேட் சார்ஜ் இன் 28 கிராம் ஆஃப் சோடியம் ப்ளஸ். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது போட்டிருக்காங்க, இட் மீன்ஸ் இட் அக்வயர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ சோடியமோட சி mu is equal to number of moles present in the sample. So m naught is equal to molar mass or molecular weight, எப்படி வேணாலும் சொல்லலாம், molecular weight, and m, capital M is equal to total mass given, and NA is equal to Avogadro's number is equal to 6.023 into 10 to the power 23 molecules or atoms or electrons. ஏன் எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம்? ஒரு ஆட்டம்ல சப்போஸ் சே ஃபார் an hydrogen atom one ஆட்டம்ல ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு புரோட்டான் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கலாம், one atom will have one electron, one atom will have one proton. இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆட்டம்னா ஒரு எலக்ட்ரான். ஸோ இங்கே நமக்கு எலக்ட்ரான் தான் தேவை, ஏன்னா புரோட்டானு தேவையில்லை, ஏன்னா புரோட்டானை நம்ம ஷிப் பண்ண முடியாது. புரோட்டான் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸை உடைக்கணும். அது தட் இஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வருது. ஒன்லி எலக்ட்ரான் லூஸாக பவுண்டாக இருக்குது, அதை மட்டும் தான் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ we need electrons to calculate the electron. So Avogadro's number is, what is Avogadro's number is equal to number of atoms oblique electrons present in 1 mole. ஓகே, இது நம்ம கைனடிக் தியரியில் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் சார்ஜ்? தேர்ஃபோர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு charge of one electron. So sorry, this should be 26. So n is equal to number of electrons present in 28 gram of sodium sample. சோடியம் சாம்பிளில் எவ்வளோ எலக்ட்ரான் பார்க்கணும், ஏன்னா கிராம் எவ்வளோ கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சி ஃபஸ்ட்டு த சிம்பிள் ஈக்குவேஷன் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ வி கேன் கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் ஆஃப் த கேஸ், where m is equal to m எவ்வளவு? m is equal to 26 gram. This is equal to 26 gram. And molar mass of sodium எவ்வளவு? m naught of sodium. So m naught of sodium is equal to 13
gram. Number of moles நம்ம கண்டுபிடிக்கணும். So 13 gram into mu. So mu, number of moles is equal to 26 divided by 13 is equal to 2. ஸோ ஒரு கேஸ் சாம்பிளில் எவ்வளோ எலக்ட்ரானிக் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதில் ஒரு மோலில் எவ்வளோ இருக்குது இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோஸ் நம்பர். அவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒரு நம்பர் ஆஃப் atoms electrons available in one mole into how many moles present in the sample. அதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸையும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் டோட்டல். ஸோ NA, what is N? N is equal to capital N. Capital N is equal to total molecules or electrons present in 26 gram of sodium. So N is equal to, what is N? N is equal to number of moles into electrons present in 1 mole, which is equal to Avogadro's number. So N, total number is equal to mu. Mu already கண்டுபிடிச்சிருக்கோம். Total number of moles is equal to 2 into sodium 6.023 into 10 to the power 23. This is ஒரு மோலில் இவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குது, ஒரு மோலில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம கொடுத்த சாம்பிளில் ரெண்டு மோல்ஸ் இருக்குது. சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சி 13 கிராம் சி அதோட எவ்வளவு 13 கிராம் ஆஃப் சோடியம் will have 6.023 into 10 to the power 23 electrons. 26 எவ்வளோ இருக்குது? இங்கே multiplied by 2, இதே multiplied by 2. 26 gram will have into 2. Simple calculation. This is equal to total number of electrons n. Therefore here n is equal to, what is n? N is equal to number of electrons present in 28 gram. ஏன்னா நம்ம 26 gram, sorry, it should be 26 gram. ஸோ ஒரு மோலில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 26 கிராமில் எவ்வளோ இருக்கும்? ஒரு மோலில் 13 கிராமில் இவ்வளோ இருக்குது, 26 கிராமில் எவ்வளோ இருக்கும்? அதுதான் கேல்குலேஷன்ஸ். ஸோ n is equal to 2 into 6.023 into 10 to the power 2 electrons. ஸோ நம்ம n இருக்குது, c இருக்குது. ஸோ what is the value of this one? So charge in 26 gram of sodium is equal to number of electron. Number of electron is equal to 2 into 6.023 into 10 to the power 23. This is number of n, and charge of one electron. Charge of one electron is equal to 1.6 into 10 to the power minus 19. Therefore, charge held is equal to 19.27 into 10 to the power. So this becomes 2 into 6.023 into 1.6 into 10 to the power 23 minus 19. That is equal to 4. 23 minus 19. So this becomes 19.27 into 10 to the power 4 coulomb. Charge is held is 20 coulomb, which is positive charge, because இங்கே பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். ஸோ திஸ் இக்வேஷன் கால்குலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கைனடிக் தியரி கேசஸ் படிக்கிற போது இல்லை தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிற போது இது நமக்கு வரும், ஸ்பெஷலி கைனடிக் தியரி.